ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு, தோசை, இட்லி செய்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாகும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதில் கத்திரிக்காய் சவுச்சாக்க மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு வேணால் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இது ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிக்கணும். அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா கத்திரிக்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆட் பண்ணல, வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை, அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடுங்க. அடுத்து 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் குக்கரில் வச்சு விட்ருலாம். இப்போதைக்கு எதுவும் வதக்க வேணாம், அப்படியே வேக விட்ருங்க போதும். இது நல்ல ஒரு 3 விசில் வச்ச உடனே நல்லா ஃபுல்லாக எல்லாம் வெந்துடும். லைட்டாக மட்டும் மசிச்சு மட்டும் விடணும். நான் மதியம் இல்லாட்டா தான் கரண்டி இந்த கூட எல்லாம் மசிச்சு விட்ருங்க. ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா எல்லாம் மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது நல்லா வதக்கிடுங்க. அதோடு சேர்த்துட்டு இப்போ தாளிச்சு சில ஃபுல்லாத்தையுமே இந்த கத்திரிக்காயில் அப்படியே ஊற்றிடுங்க. இது சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு சேர்த்து இப்போ நான் மேலாப்பில் மல்லித்தலை மட்டும் லைட்டாக தூவி விட்டுக்கிறேன், சும்மா டேஸ்ட்டுக்காக. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.